Happy morning. Welcome to the Dynamic Communicators channel. I am your Chitra. Hope you didn't forget me. காலை வணக்கங்கள். டைனமிக் கம்யூனிகேட்டர்ஸ் சேனல் மூலிமா உங்களை நான் வரவேற்கிறேன். நான் என்றுமே உங்களுடைய சித்ரா. என்னை எல்லோரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் த டிலே. இடைவேளி நீண்ட காலமாக வந்ததுக்கு ரொம்ப சாரி. Do you think the words of inform and intimate mean the same thing? No. One's like a flash news and the other's heart to heart. Let's dive in and see how these words really works. ஆங்கில வார்த்தையான இன்ஃபார்ம் மற்றும் இன்டிமேட் அப்படின்ற வார்த்தைகள் ஒரே அர்த்தத்தை கொடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தவறு. ஒவ்வொன்றும் வேறு வேறு அர்த்தங்களை கொடுக்குது. ஒன்று செய்திகளை சொல்லுவது போல், இன்னொன்று மனசுக்குள்ளேருந்து நம்ம சொல்கிறது பேசுகிறது மாதிரி அர்த்தங்கள். அதனால் ரெண்டும் எப்படி சரியான முறையில் உபயோகிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இன்ஃபார்ம் மீன்ஸ் டெல்லிங் சம்திங் கிளியர்லி, தெளிவாக சொல்லுவதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், ஐ இன்ஃபார்ம்டு மை ஃப்ரெண்ட் அபவுட் த பார்ட்டி. உதாரணம், நான் என் நண்பரிடம் விருந்து பற்றி தெரிவித்தேன். The word intimate means giving a hint or a secret message. ரகசியமாக அல்லது நுணுக்கமாக சொல்கிறதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், she intimated she might leave her job. உதாரணம், அவள் வேலையை விட்டு வெளியேறக்கூடும் என்று அவள் தெரிவித்தாள்.